அண்மைச் செய்தியை பார்க்கின்றோம். நெல்லை மாவட்டத்தில் கேரள கழிவுகள் கொண்டு கொட்டப்பட்ட சம்பவத்தில் மேலும் 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. கூடுதலான விவரங்களுடன் செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில். இந்த வழக்கு தொடர்பான விவரம் சொல்லுங்க சிவகுமார். அதாவது நெல்லை மாவட்டத்தில் உள்ள உட்புற பகுதியான மேலக்கல்லூர், கொண்டா நகரம், பலவூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கேரள மாநிலத்தில் இருக்கிற சித்திரை திருநாள் அப்படிம்பாங்க, அதாவது ரீஜனல் கேன்சர் சென்டர், மண்டல புற்றுநோய் மையத்தில் உள்ள மருத்துவ கழிவுகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் உறுப்புகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஊசிகள், மாத்திரைகள் உள்ளிட்டவைகளை வந்து சாக்கில் கட்டப்பட்டு நெல்லை மாவட்டத்தோட உட்புற பகுதிகளில் கொட்டப்பட்டிருந்தது. ஏறத்தாழ 1.5 கிலோமீட்டர் நீளத்துக்கு குளத்தின் கரையில் கொட்டப்பட்டு இருந்த இந்த கழிவுகள் நெல்லை மாவட்டம் மட்டுமல்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இதனை அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்தவங்களை முறையானபடி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்த நிலையில இது குறித்து சுத்தமல்லி போலீசார் முதற்கட்டமா வழக்கு பதிவு பண்ணி 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அரெஸ்ட் பண்ண நிலையில என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க தற்போது அவங்க சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற நிலையில நெல்லையில் இருக்க சித்தப்பற்பநல்லூர் மற்றும் முக்கூடல் ஆகிய 2 காவல் நிலையங்கள்ல தற்போது மீண்டும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்த 2 மேல 4 பிரிவுகளின் கீழ், எப்படின்னா நீர்நிலைகளை தேவையில்லாம அசுத்தப்படுத்துதல், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொதுத்துவத்துக்கு பொதுமக்களுக்கு அபாயம் விளைவிக்கும் வகையில செயல்படுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில இது நாடு முழுவதும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இதனை அடுத்து நேற்று என்ன பண்ணாங்கன்னா, அந்த கேரள மாநிலத்தில் இருக்க சுகாதார அதிகாரிகள் நேரடியா விசிட் செஞ்சு அதில் ஆய்வு பண்ணாங்க. ஆய்வு பண்ண நிலையில அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதுல எங்களுக்கு எந்த விதமான இதுவும் பாதிப்பும் வர்ற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதாகவும் சொல்லி கூறப்படுது. இதனை அடுத்து மாவட்ட நிர்வாகம் இது குறித்து கடுமையான ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்த நிலையில மேலும் இந்த வழக்குகள்ல, அதாவது அந்தந்த காவல் நிலைய பகுதிகளில் இதுக்கு தொடர்பான வழக்குகள் பதிவு செய்யப்படும் தெரிவிச்சிருந்த நிலையில முக்கூடல் மற்றும் சிதப்பற்பநல்லூர் ஆகிய 2 காவல் நிலையங்கள்ல தற்போது மீண்டும் ஒவ்வொரு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதாவது இந்த மருத்துவ கழிவுகளை கொட்டுறதுக்குன்னு மருத்துவ கழிவுகளை முறையானபடி பராமரித்து அதன் அடிப்படையில் அழிக்கணும் அப்படிங்கிறதா சட்டம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற மருத்துவமனைகளில் உள்ள கழிவுகள் நாங்குநேரி அப்படிங்கிற ஒரு பகுதியில் கிலோ ஒன்றுக்கு 55 ரூபாய், அதாவது எந்த மருத்துவமனை தரப்பில் கொடுக்குறாங்களோ அவங்க கிலோ ஒன்றுக்கு 55 ரூபாய் வச்சு அதை முறையானபடி டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே அனுப்புவாங்க. ஆனா நெல்லை, தூத்துக்குடி நெல்லை மற்றும் தென்காசி ஆகிய 2 காவல் நிலையங்கள், 2 மாவட்டங்களை தாண்டி மாவட்டத்தில் இருக்கிற உட்புற கிராமத்தில் கொண்டு போடுற அளவுக்கு இந்த சுங்கத்துறை அதிகாரிகள், நம்ம போக்குவரத்து துறை அதிகாரிகள் செயல்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்குது. எப்படின்னா, கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இருக்கிற அந்த மையத்துல ஆயிரக்கணக்கான நோயாளிகளோட அந்த சீட்டு, அதே மாதிரி அந்த ஃபுட் சாட் அப்படிம்பாங்க, அதாவது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவு பட்டியல், அதே மாதிரி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மருந்துகள், அந்த கேஸ் சீட்டு, அந்த டிஸ்சார்ஜ் எல்லாமே அதுல இருந்த நிலையிலையும் அந்த இவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கும் இந்த மருந்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ரீஜனல் கேன்சர் சென்டர்ல சொன்னாங்க. ஆனா தேசிய பசுமை தீர்ப்பாயம் என்ன சொல்லிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது குறித்து உடனடியா கேரளா இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்க போகுதுன்னு உடனடியா தெரியணும் அப்படின்னு சொன்ன நிலையில கேரளா தரப்புல உள்ள அந்த ரீஜனல் கேன்சர் சென்டர்ல சொல்றாங்க, எங்களுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கை தற்போது மேலும் தீவிரப்படுத்துறதுக்காக தற்போது முக்கூடல் மற்றும் சிதப்பற்பநல்லூர் ஆகிய காவல் நிலையங்கள்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கோபால், அண்மை விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.